பூர்வக்குரிய அந்த இடத்துக்கு முன்னாடி போன வாரம் வரும்போது ஐயா மட்டும் வந்தாரு, இந்த அம்மாவும் வந்துருக்காங்க. கட்டி வச்சிருக்கோம். இந்த சைடு அந்த சைடு அதை கொஞ்சம் அது அம்மா வர மாட்டாங்க. அவங்களை முன்னிலைப்படுத்தலாம். மலைவாழ் மக்கள் முன்னிலைப்படுத்தலாம். நீங்க ஆரம்பிக்கலாம். அவசியம் பண்ணலாமா? கொஞ்சம் லேஸ் அப்படியே ஒதுங்க. ஆரம்பிங்க. ஆ
ஹர 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 இங்க வச்சுட்டு இங்க வச்சுட்டு தாத்தா வைக்கணும் நெத்தியில. இந்த கை இந்த கை இந்த கை தாத்தா போய் தாத்தா சாப்பிட்டு வைங்க. சாப்பிட்டு இப்போ வைங்க. இங்க வைங்க. அது தாத்தா வைக்கணும். சிவ சிவ நான் சொல்றேன் சின்ன பிள்ளைங்க வைக்கணும். சாமி சொல்றேன் நீங்க சிவ 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 ஐயா குழந்தைகள் மட்டும்தான் ஐயா நீ வைமா ஒரு நிமிஷம் ஒரு பாப்பா ஒரு நிமிஷம் ஒரு பாப்பா சிவா 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 சிவா
ஐயனாரா காட்சி கொடுத்து ஐயா புண்ணியவன்களே ஐயா புண்ணியவன்களே கொஞ்சம் பாட்டுங்க. நல்ல விஷயம் சொல்லுவாங்க, சொன்னாலும் கேட்கறது கிடையாது. அப்படிப்பட்ட இந்த ஐயம் பாளையத்துல சிவபெருமானுடைய ஆலயம் சொல்வதற்காகத்தே எல்லாரும் ஐயனார் கோயில் ஒதுங்கிடுறீங்க. குலதெய்வ கோயில் அப்படின்னு இந்த கோயில்ல ஐயனாருடைய தெய்வம் எது? வாகனம் ஒண்ணு யானையா இருக்கணும், இல்ல புலியா இருக்கணும், இல்ல குதிரையா இருக்கணும். ஏன் நந்தீஸ்வர பெருமான் இருக்காருன்னா இது சிவபெருமானுடைய ஆலயம். எங்கும் சிவம், எதிலும் சிவம். சிவன் இல்லையே ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதிரமும் உள்ளவன். அப்படிப்பட்ட சிவாலயத்தை எடுத்து வந்திருக்கோம். தொடர்ச்சியாக இன்று இந்த பூமியில் ஐயன் பூமியில் மதுரை ஆலவாய் இந்த ஐயம் பெருமானுடைய கிராம பொதுமக்களும் இணைந்து நடத்தும் உலக நன்மைக்காகவும் மற்றும் இந்த பூமியில் மும்மாறி மழை பெய்து பஞ்சம் நகன்று உணவுகள் எல்லோரும் கிடைத்து விவசாயம் தலைத்தோங்குவோம். இந்த நிகழ்வு 108 முடியப்படி அபிஷேகம் பண்ண போறோம். எல்லோரும் வாருங்கள், பொறுமையா இருங்க. இவ்வளவு நாள் கூட பொறுமை இழந்திருக்கீங்க. இனிமேல பொறுமையோட இருந்து இந்த ஆலயத்துக்கு தினமுமே வாங்க, அது சிறப்பா இருக்கும். சிவாயம் ஆமா அப்படியே ஐயா யாரும் சொல்றாதீங்க, கொஞ்சம் அவசரப்படாதீங்க. எப்படின்னு சுத்தி ஐயா சம்பள போய் இங்க வாங்க, இங்க வாங்க. தலை நிக்குது. இல்லப்பா யாரு நிலை தெய்வமே போற்றி போற்றி, காவல் தெய்வமே போற்றி போற்றி, வீட்டில் குடியிருந்து எங்களை காக்கும் வீட்டு தெய்வமே போற்றி போற்றி, எல்லாத்துக்கும் ஆதாரமாக எங்கும் எம்பெருமான் சிவபெருமான் திருவருளார் பேரருளார் வேண்டுவன அனைத்தும் கிடைக்கும். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லோருமே விவசாயத்தோட அருமையை தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பருக்கத்தை கிடைக்கிற நமக்கு அவங்க ஓரா இருந்தவங்க மண்ணை வந்து செம்மைப்படுத்தணும். அப்படிப்பட்ட உணவு கொடுத்த விவசாயிக்கு நன்றி. இந்த உணவை கொடுத்த இந்த மக்களுக்கு நன்றி. இந்த உணவை கொடுத்த சூழ்நிலையை உருவாக்கிய சிவபெருமானுக்கு கோடானு கோடி நன்றி. எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க, தேவையானவங்க சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ண கூடாது. கவனம், இந்த உணவு கூட கிடைக்காம அலையிறவங்க பல பேர் இருக்காங்க. இந்த கிராமத்துல நம்ம வீட்டுல சாப்பிடுற மாதிரி சாப்பாடு கிடைக்குது பாத்தீங்களா? அதுக்காக இந்த மக்களுக்கு மண்ணுக்கு நன்றி சொல்லணும். சாப்பிடுங்க எல்லாரும். தண்ணி வேணுமா? பா ஐயா நீங்க என்ன வேணும்? தம்பி இருக்குல்ல, வேணுமா? என்ன பண்ணீங்கன்னா ஒரு டீம் உருவாக்கிங்க. நீங்க
பன்னீர்ல போதுமா அது தண்ணீர்ல ஊத்திடாது. கொண்டா பாப்பா. ஏய் இந்த ஆத்துல காலங்கள்லாம் சாமிக்கு நீங்க கொடுக்க பணி நேரையாக நீங்க சாமிக்கு அடிக்கமாங்க. அதனால யாரும் பேசாதீங்க. சாமிக்கு உங்க கையால கலக்காத அரிசியம் போறாங்க. ஆகவே எல்லோரும் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும், உங்க கணவன் உங்க சொல்படி கேட்கணும், நீங்க சொல்ற உங்க கணவன் சொல்படி நீங்க கேட்கணும், பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், நல்லா படிச்சு அவங்க பதவிகள் பெறணும், ஒரு சரியான மருமகள் கிடைக்கணும், ஒரு ஞானமுள்ள குழந்தை பிறக்கணும், வாழ்வில் ஒரு உயர்வான நிலை அடையணும் சொல்லி எல்லோரும் வேண்டிங்க. இல்ல நீ மாதிரி கத்து நான் மாதிரி அப்படியே இருப்பீங்களா? ஐ டோன்ட் கேர், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் செய்ய வேண்டிய கல்வி செஞ்சிருப்பேன். நீங்க நல்லா இருக்குன்னு வந்திருக்கேன். நீங்க பிசிச்சு நீங்க சாப்பிட்டாலே செமிக்கும். இல்ல நல்லதா இருக்கும். திருச்சிற்றம்பலம் திலம்பலம் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நிறுவாங்க, பெரியவங்களுக்கு மட்டும் கொடுங்க. பிரார்த்தனை முழுசா நடக்கிறதுக்கு இந்த பணிகள் நடக்குது. நீங்க எது பண்ணுங்க, நீங்க எது பண்ணுங்க. பெண்களை கேட்டுங்க, பெண்கள் பேசுறவங்க பாட்டுங்க. உங்களுக்கு தீராத பிரச்சனை தீரணும்னா
அமைதியா இதை வேண்டும்னா சாமியை கும்பிடுங்க. இல்ல விளையாடுறதுக்கு நேரம் வந்தனா பின்னாடி பாப்பா வச்சு பின்னாடி போய் இந்த பின்னாடி குடுக்குற ஏரியாவுக்கு போய் உட்காந்துங்க. பின்னு தீர்த்த கொடி வாங்கிட்டீங்கன்னா பேசக்கூடாது. தயவு செய்து சின்ன குழந்தைகளா இருந்தாங்கன்னா பின்னாடி கூட உட்கார வச்சுங்க. தச்சு விட்டுறக்கூடாது, காது நின்று தரக்கூடாது. இப்படி உட்காருங்கம்மா, இப்படி உட்காருங்கம்மா. விஜய் விஜய் அங்கிட்டு இருக்க கொஞ்சம் இங்கிட்ட வர சொல்லு. இங்கிட்ட வர சொல்லு. அந்த லைன்ல கொஞ்சம் இங்கிட்டு வாங்கம்மா. இங்கிட்டு வாங்க. இங்கிட்ட இடம் இருக்கு. இங்கிட்டு வாங்க. அந்த லைன்ல வேணாம். இங்கிட்டு வாங்க. இந்த பக்கம் வாங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருமா. பின்னாடி தள்ளி ஒரே நேரம் உட்காருமா. நீங்க உட்காருமா. இந்த சென்டர் இங்கிட்ட வர சொல்லுங்க. இங்கிட்ட வாங்க. எந்த பக்கம் வாங்க. வெயில் அடிக்காம இங்கிட்ட வாங்க. இங்கிட்ட நல்லா இடம் இருக்கு. இங்கிட்ட உட்காருங்க. வாங்க. வெயில உட்காந்து கூட இங்கிட்ட வாங்க. இங்கிட்ட பின்னாடி தள்ளி. அம்மா சிவா பின்னாடி தள்ளி உட்காரு. பின்னாடி தள்ளி உட்காருங்க. பின்னாடி தள்ளி உட்காருங்க. உட்காரலாம். பின்னாடி தள்ளி பாருங்க. ஐயா அங்க நிக்க கொடுக்காதீங்க. ஒரே உட்காரட்டும். பின்னாடி தள்ளி உட்காருங்க. ஏன்னா போனா கொஞ்சம் நல்லா உட்காருங்க. பாப்பா இப்படி உட்காராங்க. சின்ன பிள்ளைங்க இருந்தீங்க. இப்படி நெட்டு இப்படி தள்ளி உட்காருங்க. இப்படி நேரம் உட்காருங்க. உட்கார இப்படி ஒரே நேரம் உட்காருங்க. சம்பத்து அந்த ஆண்கள் பின்னாடி ஆண்கள்லாம் மேல வாங்க. ஐயா 9 சமைக்கு அதிகமா ஆண் போயா சார். ஆண்கள்லாம் கிடைக்கிறவங்க இப்படி மேல உட்காருங்க. இப்படி மேல உட்காருங்க. மேல மேல உட்காருங்க. ஐயா ஆண்கள் மேல மேல உட்காருங்க. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஆலவாயர் அருப்பணி மன்றத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் ஒரு பழமையான சிவாலயம் நோக்கி 108 மூலிகை பொடிகளால் அபிடேக பெருவிழா நன்னீராட்டு பெருவிழா நடத்துகிறோம். பல பேருக்கு இது என்ன காரணம் சொல்லி தெரியாது. காரணம் என்னன்னா, உழவார பணிங்கிறது ஆலயம் முழுக்க பண்ணலாம், கருவறையில் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நம்ம 108 மூலிகை பொடிகளால் அபிடேகம் பண்ணும்போது அதுவுமே ஒரு உழவார பணி தான். கருவறையில் தானே அபிடேகம் பண்ணுவோம். இப்போ இந்த அபிடேகத்தை பொறுத்தளவு ஒரு சிறு விளக்கம். எங்களை பொறுத்தளவு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் தியானம் பண்ணும்போது சுவாமியோட திருவருளால் இந்த ஒரு இலக்கை காமிக்கும். அந்த இலக்கை தேடி போவோம். அந்த இலக்கை தேடி கண்டுபிடிச்சி சிவாலயங்கள், பழமையான சிவாலயம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அந்த சிவாலயத்தில் அங்கே போய் உத்தரவுகள் கேட்போம். சுவாமியை அனுமதி கேட்போம். எங்களுக்கு நாங்கள் அபிடேகம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடைக்குமான்னு. அனுமதி கிடைத்தவுடன் மறுமுறை மீண்டும் அழைப்புதல் அச்சடித்து மீண்டும் கொண்டு போய் மற்றும் ஒரு முறை போய் முதல் அழைப்புதலை வச்சு, சாமியை நாங்கள் முதல் அழைப்புதல் வைக்கிறோம், எங்களுக்கு நல்லபடியாக இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், இந்த கோயிலேருந்து இடம்பெயர்ந்த அப்புறம் மீண்டும் இந்த ஆலயம் நோக்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவில் முதல் பத்திரிக்கை வச்சுட்டு வருவோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அடியார்கள் சூழ எங்களுடைய அடியார்கள் மதுரையில் ஒவ்வொரு ஊரில் உள்ள அடியார்கள் புறம் இணைச்சி அந்த வாகனத்தில் புறப்பட்டு இந்த ஆலயம் நோக்கி வருவோம். இந்த ஆலயத்தில் முழுக்க பழமையான ஆலயங்களில் தீராத நோய்கள் தீர சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் மகான்களும் அருளாசி புரிவான்னு எங்களுடைய நம்பிக்கை, முன்னோருடைய வாக்கு. அப்போ இந்த ஆலயத்தில் அழைச்சிட்டு அந்த அபிடேக பெருவிழாவை ஒரு நாள் முழுக்க நடத்திட்டு மீண்டும் புறப்பட்டு போய் நன்றி சொல்வதற்காக வருவோம். இவ்வளவு பெரிய இச்சிறியோனுக்கும் ஒரு வாய்ப்பளித்த அந்த அம்மையப்பருக்கு, தாயுமானவருக்கு, சிவபெருமானுக்கு நன்றி கூறும் விழாவாக ஒவ்வொரு மாதமும் இந்த 4 விழா நடத்துவோம். ஒரு ஆலய பயணத்துக்கு நன்றி கூடி நம்ம இறைவனுடைய பேரல் பெறட்டும்ங்கிறதுக்காக வர்றோம். இந்த அபிடேகம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ மூலிகை பொடிகள்லாம் ஒரு சில நேரங்களில் வெயில் காலத்தில் கிடைக்காது,
மழைக்காலத்து கிடைக்கும், மழைக்காலத்து கிடைக்காது, காற்று காலத்து கிடைக்கும், காற்று காலத்து கிடைக்கிறது, குளிர்காலத்து கிடைக்காது, குளிர்காலத்து கிடைக்கிறது, பனிக்காலத்து கிடைக்காது. ஒவ்வொரு மாதம் கிடைக்காது போல தேர்ந்தெடுத்து அது பல உங்களுக்கு இயற்கை முறையில் அதை வந்து பொடிகளாக திரித்து காய வச்சு அதை வந்து அபிடேகம் பண்ணுறோம். இந்த அபிடேக பெருவிழா எதுக்கு நடத்துகிறோம்? மூலிகை அபிடேக பெருவிழா எடுக்கிறோம். எங்களுடைய நோக்கம் அப்படிங்கன்னா தீராத நோய்கள் தீரணும், தீவினைகள் ஒழியணும், திருமணத்தினாலத்துக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு திருமணம் நடந்தேறி ஞானமுள்ள குழந்தை பிறக்கணும், நோயற்ற வாழ்வு வாழணும். வேளாண்மை துறை விவசாயிகள் வந்து அந்த விவசாயம் செழித்து விவசாயிகள் நன்கு பெரிய அளவில் வளம் பெறணும், தொழில்கள் பெருகணும், வியாபாரம் பெருகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காகவே இந்த விழாவை நடத்துகிறோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். என்ன பண்ண